ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு நிறைய தாய்மார்கள் வந்து கேட்குறது என்னென்னா, என்னோடய பெண் குழந்தைக்கு வந்து 6 வயது தான் ஆகுது, இல்லை 8 வயது தான் ஆகுது, இப்போயே வந்து விலைப்படுதல் வந்து ஏற்படுது, 10 வயது தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய குழந்தை வந்து எந்த ஏஜில் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸும் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ரைட் ஏஜ் எது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய தாய்மார்கள் வந்து என்னென்னா ஏஜ் சொல்லி வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுடைய பெண் குழந்தை பிறந்த டைமில் இருந்து, அதாவது நியூ பார்ன் பேபிஸில் இருந்தே அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து அந்தளவுக்கு சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். அல்லது அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் அது ஃப்ளூயிட் மாதிரி, அதாவது தண்ணி மாதிரி வெளிப்பட்டிருக்கும். லைட்டாக 1-2 ட்ராப்ஸ் மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து ஏற்பட்டிருக்கும். நியூ பார்ன் பேபியில் இருந்தே அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் இருந்து அப் டு மெனோபாஸ் வரைக்குமே வந்து பெண்களாக பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மதர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் குழந்தைக்கு 3 இயர்ஸ் தான் ஆகுது, 5 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து 6 இயர்ஸ், 8 இயர்ஸ், 10 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியெல்லாம் வெள்ளைப்படுது, 2 டேஸாகவே வெள்ளைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான். ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து வெள்ளையாக கண்ணாடி கலரில், அதாவது ஒரு எக் ஒயிட்டு மாதிரி, எக்கில் வந்து ஒயிட் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிளியராக ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து இருக்குது. அல்லது பால் மாதிரி வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. இந்த 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பெண் பிள்ளைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து மங்கன நேரத்தில் வருது, ஸ்மெல் வந்து வருது அப்படின்னா வந்து எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு கண்டினியூஸாக 5 டேஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை காமிச்சு அதை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பயப்பட தேவையில்லை. அது வந்து சர்விக்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன ஹார்மோன் செக்ரேஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுவே வந்துட்டு பியூபர்ட்டி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல் வந்து இப்போ ஏற்பட்டுருச்சு, என்னோடய குழந்தை வயதுக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா, நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், அதாவது மார்பக காம்பு வந்து வளர்ந்துருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அக்குளில் வந்துட்டு ஆம்பிட்டில் வந்து ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் பார்ட்ஸ்லையுமே வந்துட்டு பேபி ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான். அப்புறம் உடலில் வந்துட்டு வேர்வை ஸ்மெல், அதாவது ஒரு அடோர் ஸ்மெல் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜஸ், ஸோ வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுதா அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து டிஸ்சார்ஜஸ் வந்து ஏற்படுற மாதிரி தெரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக புபர்ட்டிக்கான ஒரு சிம்டம்ஸ், அதாவது ஏஜ் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அது இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 12 மாதங்களுக்குள்ளே, அதாவது ஸோ இந்த மாதிரி 1 இயர்க்குள்ளே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் வந்து புபர்ட்டிக்கான ஒரு சிம்டம்ஸ். இதையும் 8 வயதுக்கு முன்னாடியே வந்து 1 டே 2 டேஸுக்கு வந்து டிஸ்சார்ஜ் படுது அப்படிங்கும்போது அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. பெண் பிள்ளைங்களை வந்துட்டு இப்போ 8 இயர்ஸ்க்கு முன்னாடி, 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு 8 வயதுக்கு முன்னாடி வந்து வெள்ளைப்படுதல் வருது அப்படிங்கும்போது நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. அது வந்து கம்ப்ளீட்டாக நார்மலான டிஸ்சார்ஜஸ் தான். சர்விக்ஸிலிருந்து குட் பாக்டீரியா மூலமாக அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது, ஒரு ஹார்மோனல் செக்ரேஷனால் ஏற்படக்கூடிய டிஸ்சார்ஜஸ் தான். ஸோ இதுவே வந்துட்டு 8 வயசுக்கு மேலே, 9 வயதுக்கு மேலே அப்படிங்கும்போது உடல் பருவம் வந்து அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு 1 by 1 செக் பண்ணிகிட்டே வாங்க. புபர்ட்டிக்கான சிம்டம்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதிலிருந்து வந்து 1 இயர்க்குள்ளே உங்களோட குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்நார்மலாக வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜஸ் 5 டேஸ்க்கு வந்து இருக்குது அப்படிங்கும்போது 8 வயசுக்கு கீழே 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே வந்துட்டு அப்நார்மலான ஒயிட் டிஸ்சார்ஜஸாக மங்கள நேரத்தில் ஒரு ப்ளீடிங் மாதிரி கலந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்லை. எத்தனை நாள் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பெரிதளவில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எது
எதுக்கும் நீங்கள் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 5 டேஸ்க்கு மேலே போயிட்டே இருக்குது, நம்ம அசால்ட்டாக வந்து விட்டுறக்கூடாது. 2 டேஸ்க்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த தாய்மார்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.